ஏன் கட் செஞ்சு போடணும்? வேண்டாம், கட்லாம் செய்ய வேண்டாம். அப்பாலாம் இருக்கார் லைவ்ல. டாடி கேட்குதா டாடி உங்களுக்கு? ஜேம்ஸ் டாடி கேட்குதா சொல்லுங்க. எம்மா முடியல. அருண் டாடி இருக்கீங்களா? எங்கள் அருண் டாடி சொல்லட்டும். ஓகே ஓகே, பாய் பாய் பாய். ஓகே பாய். டாடி இருக்கீங்களா? அருண் டாடி, ஜேம்ஸ் டாடி இருக்கீங்களா? ராஜம்மா நல்லா ஏன் அப்போ அவங்க அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க, எதுவுமே முடியல எம்மா முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டாங்க. என்ன டாடி கஷ்டம் உங்களுக்கு? ஏன் அப்படி சொல்கிறீங்க? எஸ் கேட்குது. மேலே வரீங்களா டாடி? ஒரு நிமிஷம் வந்து போங்க, எனக்கு உங்கள் முகத்தை பார்க்கணும் போல இருக்கு டாடி. வாங்க. வாங்க டாடி. ஜேம்ஸ் டாடி நீங்களும் வாங்க. நீங்கள் தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அருண் டாடிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃபீல் பண்ணுறாரு. அவர் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் மட்டும் இல்லை, எங்கள் டாடிங்க யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பார்க்குறேன். வந்தார்கள் வென்றார்கள் தெரியும், வந்தார்கள் சென்றார்கள் தெரியாதா? என்ன டாடி அது? ஆனால் டாடி நீங்கள் இருக்கீங்க பாருங்க டாடி. எங்கள் அருண் டாடிலாம் ரொம்ப ஒரு மாதிரி சென்சிட்டிவான பர்சன் டாடி. ஒன்றும் தெரியாது அவருக்கு, பாவம். குழந்தை. இது சூப்பர் தான். அருண் டாடிக்கு ஆறுதலாக இப்போ வந்து உங்களுக்கு பேசுவாங்க. ஹாய் டாடி, வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே. வணக்கம் மஞ்சளம், சென்னை பக்கம் நந்தனம். ஓ, சேர போட்டு குந்தலம் இல்லை, எல்லாரும் வந்த பக்கம் போகணும். என்ன டாடி என்ஜாய் பண்றீங்க? ஆனா கருவாடு, என்ன கருவாடு தொக்கு, ராகி களி. ஓ, முடிய போகுது. முடிவுதா? இப்ப காலைக்கு மதியத்துக்கு சேர்த்து சாப்பிட்றேன். செம ருசி. அதான் சொன்ன இல்லையா, நல்ல டேஸ்ட். ஆகாட்டுக்கு அப்படியே ஊட்டி விட்டுருவோம். ஆகாட்டுக்கு ஊட்டி விட்டுருவோம். கருவாடு தொக்கு எடுத்துருக்கேன் நான். தேங்க்யூ அருண் டாடி. வாங்கிக்கோங்க நீங்களும். செம ருசி, செம டேஸ்ட். வீட்டுல ஒரு நாள் பண்ணுங்க, அருமையா இருக்குது. நல்ல காலம் டாடி. வேற எதுக்காவது நீங்க இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஒன்றும் இல்லை, இது சைடு எஃபெக்டே பண்ணாதுமா. எதுவுமே பக்க விளைவு எதுவுமே கிடையாது. உப்புமா கிண்டுவோம் இல்லையா, வீட்டுல உப்புமா கிண்டுற மாதிரி தான். நீங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் போட்டு வதக்கிடணும். தக்காளி எல்லாம் போடக்கூடாது. பிடிக்கும் போது மாவை எடுத்து ரவை போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறணும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும், கட்டி இல்லாம. அது கரெக்டா தக்க தக்கன்னு கொதிச்சு வரும்போது கொஞ்சம் சிம்ல வச்சிடணும். அடுப்பு வந்து சிம்ல வச்சிருக்கேன். நான் வச்சு இண்டக்ஷன் ஸ்டவ் குறைச்சிக்குவேன். 1200 வைப்பேன். அப்புறமா பாத்தீங்கன்னா 400 கொண்டு வந்துருவேன். 800 மைனஸ் பண்ணிடுவேன். நான் 400ல வச்சு அதே தக்க தக்கன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதேவும் நல்லா கிளறி விட்டு கட்டி இல்லாம உடச்சி விட்டுருவேன். உடச்சி விட்டு நல்லா கிளறி விடுவேன். தயிர் இருந்ததுன்னா ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றி இது பண்ணலாம். தண்ணி ஊத்தாம தயிர் ஊற்றி பண்ணலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். அப்போ உப்பு போடக்கூடாது. தயிரில் உள்ள புளிப்பு அதுல ஏற்றும். உப்பு போட்டா தயிர் ஊற்றக்கூடாது.